வெல்கம் டு அக்வா கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்குபேட்டர் எப்படி செய்கிறதுன்னு. இன்குபேட்டர்னா ஒரு கோழியோட வெப்பம் இல்லாமல் செயற்கை முறையில் வெப்பம் கொடுத்து ஒரு முட்டையை எப்படி பொரிய வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மேனுவல் இன்குபேட்டர். இதில் முட்டையை வச்சோடனே 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பினே இருக்கணும் அந்த முட்டையை. அப்போ தான் அது பொரியும், இல்லைனா கரு ஒரு சைட் தங்கிரும். இந்த இன்குபேட்டரை நான் 1/2 ஹவரில் செஞ்சு முடித்தேன். இதுக்கு தேவையான சில பொருளை இப்போ மென்ஷன் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான இன்குபேட்டர். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் சில மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டம். அந்த மெட்டீரியல்ஸ் அமேசானில் இல்லைனா எலக்ட்ரிக் கடையில் கேட்டு பாருங்கள். அமேசானில் நிச்சயமாக கிடைக்கும். அதெல்லாம் நானும் சில பொருள்லாம் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த இன்குபேட்டரை இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை இதில் பாருங்கள். ஒயரிங் கனெக்ஷன். இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, நான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது தெரியாமல் நான் திருப்பி எடுத்துட்டேன். அதனால் ஃபோனை திருப்பி அடித்து பாருங்கள். இதை இப்போ நான் தெர்மோஸ்டாட்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஒயரிங் கனெக்ஷன் பாசிட்டிவ் 12 வால்ஸ்லேயும் நெகட்டிவ் கிரவுண்ட் வால்ஸுக்கும் கொடுத்து 12 வாட்ஸ் அடாப்டரில் போட்டு வச்சுருக்கேன். 12 வாட்ஸ் அடாப்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு மூணு நம்பர் இருக்குது. அந்த 3 பட்டனில் முதல்ல செட் அமுக்கணும். செட் அமுக்குனீங்கன்னா எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் உங்களுக்கு கட் ஆஃப் பாயிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் 37.5 வைக்கணும் இன்குபேட்டருக்கு. நான் 37.5ல் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. மைனஸ் இல்லை ப்ளஸ் அமுக்கி மேலே இல்லை கீழே அமுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செட் பட்டனை நல்லா அமுக்கினே இருந்தால் P0ன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். P0ல் ஹீட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் P1 0.1 இல்லைனா 0.2ல் இருக்கணும். அதுக்கப்புறம் P2 45 டிகிரி வேணும். முதல்ல 110 டிகிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. 45 டிகிரி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் P3 -30 டிகிரியில் இருக்கணும். P3 -30 டிகிரியில் இருக்கணும். P4 0ல் இருந்தாலே நம்மளுக்கு போதும். P5 0ல் இருக்கணும். P6 ஆஃபில் இருக்கணும். இப்போது தெர்மோஸ்டாட்டை பற்றி பார்த்தீங்க. இப்போ தெர்மோஸ்டாட்டில் 2 கனெக்ஷன் இருக்கும். K0 அதுக்கப்புறம் K1ன்னு சொல்லிட்டு இருக்கும். K0ல் இருக்க கனெக்ஷன் 3 பின் ஃப்ளக்ல இருந்து ஒரு கனெக்ஷன் K0ல் கொடுக்கணும். K1ல் இருந்து ஒரு கனெக்ஷனை வெளியே எடுக்கணும். நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பல்போட அடாப்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் திருப்பி K0லேருந்து K1லேருந்து வர கனெக்ஷன் ப்ளூ கலரில் இருக்குல்ல, இந்த கனெக்ஷனில் இந்த இன்குபேட்டரில் முதல்ல நான் ஃபுல்லாக இந்த பாக்ஸில் ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஒட்டி வச்சுட்டு அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக. இந்த ஓட்டை பல்பு வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். அது ஏற்கனவே டிசி ஃபேனை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது தெர்மோஸ்டாட்டோட ஒயரு. இதுவும் ஓட்டை போட்டு உள்ளே தந்துருக்கேன். இப்போ இந்த பல்ப் கனெக்ஷனை கொண்டு போகிறேன். முதல்ல இங்கே 2 ஹோல்ஸ் போட்டுருந்தேன். அந்த வெளியே சைடு எடு. ஒரு பல்பு இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். 2வது பல்பு இங்கே போட்டு வச்சுருக்கேன்.
இந்த பல்பில் இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த பல்பில் இருக்க ஒரு கனெக்ஷன் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பல்பும் கனெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போது இந்த த்ரீ பின் ஃப்ளக்லேருந்து இந்த பிங்க் கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். இதுவும் இங்கேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இது இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிட போகிறேன். இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த பல்போட இந்த கனெக்ஷன் செகண்ட் கனெக்ஷன்லையும் இந்த பல்ப்லேருந்து செகண்ட் கனெக்ஷன் இங்கே லென்த்து கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு K1லேருந்து வர கனெக்ஷன் வந்து இந்த ப்ளூ கனெக்ஷன். அந்த ப்ளூ கனெக்ஷனையும் இதையும் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த ஒயர் அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிசி ஃபேன் இப்போ ஒன்று வாங்கினோம்ல, அந்த ஃபேன் வந்து ஃபேனோட ஒயர் கனெக்ஷனை வைப்போம். இதில் இருக்க 2 ஒயர், அந்த ஃபேனோட 2 ஒயர் இது. அந்த 2 ஒயரும் எடுத்துகிட்டு வந்து ஒன்று பாசிட்டிவ் வந்து 12 வால்ட்ஸையும் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன். அடாப்டர்லேருந்து வர கரண்ட் வந்து தெர்மோஸ்டாட்டுக்கும் போகும், ஃபேனுக்கும் போகும். இப்போ வந்து கனெக்ட் பண்ணதை ஒர்க் பண்ணதான்னு பார்க்கணும். நான் இது 2 ஃப்ளக்கையும் போட்டேன். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஏறினே இருக்குது. இப்போ வந்து நான் 2 சுவிட்சு ஃப்ளக்கையும் போட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ 2மே வேலை செய்யுது. வந்து டெம்பரேச்சர் வந்து 28.3ல் இருக்குது, ஏறுது. அப்படி ஃபேன் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். வந்து ஃபேன் சின்னதாக வாங்கிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்க இதுக்கு. அந்த இது ஏறினே இருக்குது டெம்பரேச்சர். அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது இல்லை செட் பண்ணும்போது இந்த இடத்துல லைட்டாக ஷாக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கை வச்சு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பல்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். 75 டிகிரி எக்கோ ஆச்சுன்னா ரொம்ப சூடாயிரும். பல்பு இப்போ 50 டிகிரி எக்கோ இருக்கும். பாக்ஸ் 37.5 இருந்துச்சுன்னா பல்ப் 50 டிகிரி கிட்டே இருக்கும். அதனால கையை வச்சு தொடக்கூடாது. கை வச்சு தொட்டதுனால எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. கை வச்சு லைட்டாக தொட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. லைட்டாக டச் பண்ணதுக்கு இப்படின்னா தொட்டால் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் தொடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒயரை கரண்ட் ஆஃப் பண்ணாமல் டேப் எதையும் செக் பண்ணக்கூடாது. லைட்டாக ஷாக் வந்துச்சுன்னா கூட நம்மளை தூக்கி அடிச்சிடும். நான் நிறைய தடவை இந்த மாதிரி ஷாக் வந்திருக்கு இது செய்யும் போது. இப்போ வந்து பாக்ஸ் 37.6 டிகிரி ஆகிடுச்சு, நல்லா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி 37.5 டிகிரி வந்ததுனால ஆன் ஆகிடுச்சு. திருப்பி ஆஃப் ஆனது அந்த 37.5 டிகிரி செல்சியஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதனால முட்டை ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேப்பர் டேப் எடுத்துக்கிட்டேன். இந்த டேப்பை வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டா இந்த ஒயரை வெளியே தொங்க தெரியாது. நான் டேப் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். வெளியே தெரிஞ்ச ஒயர்லாம் ஓரளவுக்கு ஒட்டிட்டேன். வேறு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் நான் ஒட்டிப்பேன். இதுக்கப்புறம் உள்ளே வந்து முட்டை உடையாமல் இருக்க மரத்தூள் இல்லைன்னா தவிடு ஏதாவது போடணும். நான் வந்து மரத்தூள் போடுறேன். இது வந்து பெட் ஷாப்ஸில் கிடைக்கும். இப்போ நான் நியூஸ் பேப்பர் போட்டேன். இதில் வந்து அந்த மரத்தூளை கொட்ட போகிறேன். இது பெட் ஷாப்பில் கிடைக்கும் அந்த மரத்தூள். இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு பேக்கெட் 100 ரூபாய். இதுக்கும் மேலே வரும். பாதி தான் கொட்டிட்டேன். ஒன்று கொஞ்சம் இருக்குது, அதை கொட்டுறேன். ஃபுல்லாக கொட்டிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டவல் போட்டால் நல்லாயிருக்கும்.
ஒரு டவல் இல்லாததுனால ஒரு பேப்பரை நான் போட போகிறேன். மரத்தூள் எது கொட்டுறோன்னா அதில் கீழே இருக்க முட்டை உடையாமல் இருக்க தான் கட்டுறோம். இது வந்து தெர்மோஸ்டேட்லேருந்து வந்த ஒயரு. தெர்மோஸ்டேட்லேருந்து வந்த ஒயரை வந்து நான் இங்கே வச்சுட்டேன். முட்டை வச்சோடனே முட்டைக்கு நடுவில் இதை வச்சா நல்லாயிருக்கும். இப்போ வந்து முட்டை பொரிய ஹியூமிடிட்டி இருக்கணும். ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுனால தண்ணியை வந்து வைக்கிறேன். தண்ணி வந்து ஃபேன் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் ஃபேனில் அந்த காற்று வந்து தண்ணியில் போயிட்டு தண்ணி வேப்பர் ஆகிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பரவும். இந்த ஃபேன் வந்து சூடு பாக்ஸ் ஃபுல்லாக பரவ தான் வச்சுருக்காங்க. நான் சின்ன ஃபேனாக வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய ஃபேன் கிடச்சிச்சின்னா அதை ஒட்டிடுங்க. இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் முட்டையை வச்சு அதோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால இப்போ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஒரு 2 months ஆகும் அதை அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதை வாட்ச் பண்ணதுக்கு. இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.